நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பு தொடர்பாக இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அவசர ஆலோசனையில் ஈடுபட இருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார். சுசித்ரா, விவரங்கள். சிந்து நதிநீர் ஒப்பந்தம் நிறுத்தி வைப்பதாக பாகிஸ்தான் அரசாங்கம் அறிவித்ததை அடுத்து பல்வேறு முடிவுகள் என்பது அதாவது தற்போது இந்திய அரசால் எடுக்கப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதாவது இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஏற்கனவே இந்தியாவினுடைய நடவடிக்கைகள் அடிப்படையில் சினாப் நதிநீரிலிருந்து பாகிஸ்தானுக்கு செல்லும் நீரினுடைய அந்த ஒரு மதகுகள் என்பது நீருடைய மதகுகள் என்பது மூடப்பட்டு நீர் முற்றிலுமாக செல்வது தடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் அது தொடர்பான ஒரு முக்கிய ஆலோசனையில் இன்று மாலை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஈடுபட உள்ளார். மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சரான CR பாட்டீல் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகிய 2 பேருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இது தொடர்பான ஒரு ஆலோசனையை ஈடுபடுவார். மிக முக்கியமாக இந்த நீர் நிறுத்தப்பட்டதனால் ஏற்பட உள்ள தாக்கங்கள், அது மட்டுமல்லாமல் கூடுதலாக பாகிஸ்தானுக்கு எதிராக செய்யப்பட வேண்டிய அந்த ஒரு நடவடிக்கைகள், இந்த விவகாரத்தில் செய்யப்பட வேண்டிய நடவடிக்கைகள் என்ன என்பது தொடர்பான ஒரு ஆலோசனையும் இன்று மாலை சுமார் 4:30 மணிக்கு நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சிந்து நதியினுடைய ஒப்பந்தத்தினுடைய பாதிப்புகள் என்பது இந்தியாவிற்கு எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், விவசாய பயிர் பாசனத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனையும் அவர்கள் இன்று நடத்த உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே முதற்கட்ட ஆலோசனைகள் முடிந்த உள்ள நிலையில் இந்த நீர் நிறுத்தப்பட்டதால் அங்க இருக்கக்கூடிய அப்பர் ரைபரேரியன் பகுதிகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன என்பது குறித்த ஒரு ஆலோசனையும் அவர்கள் இன்று நடைபெறவுள்ள அந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசிக்க உள்ளார்கள். நன்றி சுசித்ரா, விவரங்களுக்கு.